கற்பனை செஞ்சு பாருங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை பேரோட பசியையும் போக்கக்கூடிய ஒரு மாய பாத்திரம் உங்களுக்கு கிடைச்சா நீங்க என்ன செய்வீங்க? ரொம்ப பெரிய பொறுப்பு அது. ஆமா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு விசித்திரமான மாய காலனி. அந்த காலனி ஊர்ல உள்ள யாருடைய கால்ல போட்டாலும் கச்சிதமா பொருந்தும். ஆனா அதோட சொந்தக்காரருக்கு மட்டும் அது பொருந்தவே இல்ல. கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? கண்டிப்பா. நீங்க 6ஆம் வகுப்பு தமிழ் தேர்வுக்கு தயாராகி வர்றீங்கன்னா உங்களுக்கான மிக சிறந்த ஒளிவடிவ கையடி இதுதான். பாடப்பகுதிகளை 1 பழந்தமிழ் காப்பியமான மணிமேகலையிலிருந்து எடுக்கப்பட்ட பசிப்பினி போக்கிய பாவை அப்படிங்கிற நாடக பகுதி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா திரு எஸ். ராமகிருஷ்ணன் அவங்க எழுதிய பாதம் அப்படிங்கிற சிறுகதை. முதல்ல நாம பசிப்பினி போக்கிய பாவை பகுதிக்குள்ள போலாம். இந்த நாடகத்தோட மைய கருத்தே ரொம்ப எளிமையானது, ஆனா ரொம்ப வலிமையானது. உலகத்துல உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் உணவோட அவசியம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத பத்தி தான் இது பேசுது. ஆமா, பசிய பத்தி பேசும்போது எனக்கு சட்டுன்னு மகாகவி பாரதியாரோட அந்த புகழ்பெற்ற வரிதான் நினைவுக்கு வருது. தனி ஒருவனுக்கு உணவில்லையெனில் இச்சகத்தினை அழித்திடுவோம். அதேதான். எவ்வளவு கோபமா பாடியிருக்காரு பாருங்க. உலகத்துல பலவிதமான தர்மங்கள் இருக்கலாம், ஆனா பசியால வாழற ஒருத்தருக்கு உணவளிக்கிறது அவனுக்கு உயிரையே திருப்பி கொடுக்கறதுக்கு சமம். பசியை போக்குறது தான் இந்த உலகத்துல செய்யக்கூடிய மிகச்சிறந்த அறம் அப்படிங்கறது இந்த நாடகம் ஆழமா உணர்த்துது. இந்த நாடகத்தோட தொடக்க காட்சியை நீங்க அப்படியே உங்க மனக்கண்ணுல கற்பனை செஞ்சு பாருங்க. சுற்றிலும் வெண்மணல் குன்றுகள், செடி கொடிகள், அடர்ந்த மரங்கள், அமைதியான நீர்நிலைகள். ரொம்ப ரம்மியனான ஒரு தனித்தீவு இல்லையா? ஆமா, அந்த தீவோட பெயர் தான் மணிப்பல்லவ தீவு. மணிமேகலா தெய்வம் காப்பியத்தோட நாயகியான மணிமேகலைய அவளுக்கே தெரியாம அந்த தீவுல கொண்டு சேர்க்குது. அங்க தனிமையில முழிச்சு பாக்குற மணிமேகலைக்கு ஒரு முக்கியமான அறிமுகம் கிடைக்குது. கரெக்ட். அந்த தீவுல உள்ள புத்த பீடிகைய காவல் காக்குற தீவதிலகை அப்படிங்கிற பெண் அவளை சந்திக்கிறா. இங்கதான் கதையில ஒரு முக்கியமான திருப்பம் நடக்குது. தீவதிலகை மணிமேகலையிடம் பேசும்போது அந்த தீவுல இருக்கிற ஒரு சிறப்பான பொய்கையை பற்றி குறிப்பிடுறா. அந்த பொய்கையோட பெயர் தான் கோமுகி. இந்த இடத்துல நீங்க தேர்வுக்கு படிக்கும்போது இந்த பேரை ரொம்ப எளிதா ஞாபகம் வச்சுக்க ஒரு சின்ன குறிப்பு நான் சொல்றேன். கோ அப்படின்னா பசு, முகி அப்படின்னா முகம். சரியா சொன்னீங்க. அதாவது ஒரு பசுவோட முகம் போன்ற வடிவத்தை கொண்டதால அந்த பொய்கைக்கு கோமுகி அப்படின்னு பேர் வந்தது. இது உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு அருமையான யுக்தி. பசுவோட முகம் அமைதியானதும் வற்றாத வளத்தோட குறியீடுமா பார்க்கப்படுது இல்லையா? அதனாலதான் அந்த பொய்கைக்கு அப்படி ஒரு பேரு. இந்த கோமுகி பொய்கைக்கு இன்னொரு பெரிய சிறப்பும் இருக்கு. வருஷத்தோட ஒரு குறிப்பிட்ட நாள்ல, அதாவது வைகாசி மாதத்தோட முழுநிலவு நாள்ல அந்த பொய்கையோட நீர்ப்பரப்புக்கு மேல ஒரு அரிய பாத்திரம் தோன்றும். அதுதான் அமுதசுரபி. வைகாசி முழுநிலவு நாள். இதையும் நீங்க எளிதா ஞாபகம் வச்சுக்க ஒரு வேடிக்கையான வழியை கையாளலாம். அமுதசுரபிங்கிறது குறையாம சோறு போடுற பாத்திரம். அதனால வைகாசி மாசம் வயிறு நிறைய சோறு அப்படின்னு உங்க மனசுக்குள்ள சொல்லி பாருங்க. சூப்பர். வைகாசி, வயிறு, இது ரெண்டும் தேர்வில் உங்களுக்கு அந்த மாதத்தோட பேரை சட்டுன்னு நினைவுக்கு கொண்டு வரும். சரி, அந்த அமுதசுரபியோட சிறப்பென்ன? இது சாதாரண பாத்திரம் இல்ல. இந்த அமுதசுரபி முதல்ல ஆபுத்திரன் அப்படிங்கிற ஒருத்தரோட கைகள்ல இருந்தது. இந்த விந்தியான பாத்திரத்தோட சிறப்பு என்னன்னா, இதுல ஒரு முறை உணவை இட்டுட்டா அதிலிருந்து எடுக்க எடுக்க உணவு குறையவே குறையாது. ஆமாம், ஒரு 100 பேருக்கு இல்ல, ஒரு 1,00,000 பேருக்கு உணவு அளித்தாலும் அந்த பாத்திரம் சுரந்து கொண்டே இருக்கும். பசி அப்படிங்கிற நோயை வேரோட அழிக்கிற மருந்தது. தீவதிலகை இந்த அமுதசுரபிய மணிமேகலை கிட்ட ஒப்படைச்சு உலக உயிர்களின் பசியை போக்கும் மாபெரும் பணியை நீ தொடங்கு அப்படின்னு வழி அனுப்பி வைக்கிறா. அதுக்கப்புறம் மணிமேகலை இந்த தீவிலிருந்து விடைபெற்று தன்னோட சொந்த ஊரான பூம்புகாருக்கு திரும்புறா. ஆனா ஒரு பாத்திரம் இருக்கு, அதுல இருந்து உணவு சுரக்கணும்னா முதல்ல யாராவது அதுல உணவை இடணும் இல்லையா? கண்டிப்பா. அதனால மணிமேகலை நேரா ஆதிரை அப்படிங்கிற கற்புக்கரசியோட இல்லத்துக்கு செல்றா. அமுதசுரபியோட சிறப்ப கூறி அவகிட்ட இருந்து முதல் உணவை பெறறா. ஆதிரை உணவு விட்டவுடன் தான் அமுதசுரபி உயிர் பெறுது. அதுக்கப்புறம் மணிமேகலை நோயாளிகள், ஆதரவற்றோர் அப்படின்னு பசியால வாடுற ஒவ்வொருத்தரையும் தேடி தேடி சென்று உணவளிக்கிறா. இத ஒரு மாபெரும் சமூக புரட்சினே சொல்லலாம். ஆமா, அந்த புரட்சியோட உச்சக்கட்டம் தான் அடுத்த காட்சி. தெருக்கள்ல பசியால வாடுறவங்களுக்கு உணவளித்தது மட்டும் இல்லாம மணிமேகலை நேரா அரண்மனை சிறைச்சாலைக்கு செல்றா. அங்க தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற கைதிகளுக்கும் பசியாற்றா.
இந்த செய்திய சிறைக்காவலர்கள் மூலமா கேள்விப்படுற மன்னர் ரொம்ப வியப்படைறாரு. ஒரு சின்னஞ்சிறிய பெண்ணோட கையில இருக்கிற ஒரு சின்ன பாத்திரம் இத்தனை பேருக்கும் எப்படி வற்றாம உணவளிக்குது அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அவளை அரண்மனைக்கு அழைக்கிறாரு. மாதவம் செய்தவளே, உனக்கு என்ன வேண்டும் கேள் அப்படின்னு மன்னர் சொல்றாரு. அங்க மணிமேகலை வைக்கிற கோரிக்கை தான் இந்த முழு காப்பியத்தோட தத்துவத்தையும் நமக்கு உணர்த்துது. எனக்கே அந்த இடம் படிக்கும்போது ரொம்ப சிலிர்ப்பா இருந்துச்சு. ஆமா, ஒரு மன்னன் முன்னாடி நின்னுகிட்டு பொன்னோ பொருளோ கேட்காம இந்த சிறைக்கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும் அப்படின்னு அவ கேக்குறா. அதாவது சிறைச்சாலைங்கிறது மனிதர்களை அடைச்சு வச்சு தண்டிக்கிற இடமா மட்டும் இருக்கக்கூடாது, அவங்க திருந்தி வாழ வழிகாட்டுற ஒரு சீர்திருத்த கூடமா மாறணுங்கிறா. இது எவ்ளோ முற்போக்கான நவீனமான ஒரு சிந்தனை பாருங்க. ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே தமிழ் இலக்கியத்துல இப்படி ஒரு சீர்திருத்த கருத்து பேசப்பட்டிருக்குங்கிறது நமக்கெல்லாம் ரொம்ப பெருமை. இத அவ மன்னருக்கு எப்படி விளக்குறான்னு பாருங்க. வாழ்க்கைக்கு மிகச்சிறந்த அறத்தை சொன்ன திருக்குறளை தந்த வள்ளுவர் வாழ்ந்த நாடு இதுங்கிறா. உலகத்துக்கே அறநெறியை போதித்த புத்தர் பிறந்த பூமியும் இதுதான். அதனால குற்றங்கள் செஞ்சவங்க சிறையில இருக்காங்கன்னா அவங்களுக்கு எது நன்மை எது தீமை அப்படிங்கறத படிச்சு புரிய வைக்கிற அறிஞர்களை சிறைச்சாலைக்கு செல்ல அனுமதியுங்கள் அப்படின்னு சொல்றா. பெற்றோரை மதித்தல், முதியோரை பேணுதல் போன்ற அறநெறி கல்வியை அவங்களுக்கு கத்துக் கொடுங்கங்கிறா. மன்னரும் அந்த உயர்ந்த சிந்தனையால ஈர்க்கப்பட்டு அவளது கோரிக்கையை ஏத்துக்கிறாரு. பசிங்கிற ஒரு அடிப்படை தேவைய அமுத சுரபி எப்படி தீர்த்து வச்சது? அதே சமயம் மனிதனோட மனப்பசிய ஒரு பெண் எப்படி மன்னருக்கு உணர்த்தனா அப்படிங்கறத பசிப்பினி போக்கிய பாவை ரொம்ப அழகா சொல்லிருச்சு. ரொம்ப சரியா சொன்னீங்க. சரி, ஒரு மாய பாத்திரம் உலகத்தோட பசிய போக்கிய கதையை பார்த்தோம். ஆனா ஒரு மாய பொருள் மனிதனோட ஆசைகளையும் மனத்தோட விசித்திரமான செயல்பாடுகளையும் எப்படி பிரதிபலிக்குது? அதுதான் நாம அடுத்து பார்க்க போற திரு எஸ். ராமகிருஷ்ணன் அவர்களோட பாதம் அப்படிங்கிற சிறுகதை. இந்த ரெண்டு கதைகளுக்கும் உள்ள தொடர்பு ரொம்ப சுவாரஸ்யமானது. உண்மைதான். பாதம் சிறுகதை மாய யதார்த்தம், அதாவது மேஜிக்கல் ரியலிசம் அப்படிங்கிற இலக்கிய வகையைச் சேர்ந்த ஒரு சிறந்த படைப்பு. சாதாரணமா நடக்கிற ஒரு தினசரி வாழ்க்கையில ஒரு மாயாஜால நிகழ்வு புகுந்துகிட்டா எப்படி இருக்கும்னு இது பேசுது. இந்த கதையோட களம் ஒரு சினிமா தியேட்டர் வாசல். அங்க மாரி அப்படிங்கிற ஒரு ஏழை காலனி தைக்கிற தொழிலாளி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு துணையா அவனோட மனைவி இருக்கா. இவங்களோட ரொம்ப சாதாரண வறுமையான வாழ்க்கையில ஒரு மழை நாள்ல ஒரு விசித்திரமான சிறுமி நுழையறா. அந்த மழை நாள் காட்சியை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. அடைமழை கொட்டிக்கிட்டு இருக்கு. கொடை இல்லாம மழையில நனைஞ்சபடி ஒரு சிறுமி மாரியோட கடைக்கு வர்றா. அவ கையில ஒரு இளஞ்சிவப்பு நிறத்திலான, அதாவது ஒரு பிங்க் கலர் ஒற்றை காலனி இருக்கு. அதுவும் இடது கால் காலனி. அந்த காலனி கிழிஞ்சிருக்கு. அதை தச்சு கொடுக்க சொல்லி மாரி கிட்ட கேக்குறா. மாரி அந்த பிங்க் நிற வெல்வெட் காலனிய வாங்கி தைக்கும் போது ஒரு விந்தைய கவனிக்கிறான். அந்த காலனியில சிறுமியோட பாதவாசம் படிஞ்சிருக்குடே. அது இதுவரை அவன் உணராத ஒரு பெயரிடப்படாத விந்தையான நறுமணமா வீசுது. அந்த நறுமணமே அந்த சிறுமி இந்த உலகத்தை சேர்ந்தவ இல்ல அப்படிங்கிறதுக்கான ஒரு குறியீடுதான். காலனியை தச்சு கொடுத்த பிறகு அதுக்கான கூலிய வாங்கச் சென்ற அந்த சிறுமி திரும்பி வரவே இல்ல. மாரி அந்த சிறுமிக்காக பல நாட்கள் அந்த தியேட்டர் வாசல்லையே காத்திருக்கான். அவ வராததால இரவு அந்த ஒற்றை காலனிய தன் வீட்டுக்கும் எடுத்துட்டு போறான். அங்கதான் அந்த மாய விந்தை வெளிப்படுது. ஒரு நாள் அவனோட மனைவி அந்த இடதுகால் காலனிய சும்மா விளையாட்டிற்கு தன் வலது கால்ல அணிஞ்சு பாக்குறா. ஆச்சரியம் என்னன்னா, இடது கால் காலனி அவளோட வலது காலுக்கு சரியா கச்சிதமா பொருந்துது. அட, இது எப்படி சாத்தியான்னு மாரியும் தன் கால்ல அணிஞ்சு பாக்குறான். அவனுக்கும் அந்த சிறிய காலனி சரியா பொருந்துது. இது வெறும் அளவு மாறுபடுற விந்த மட்டும் இல்ல. ஆமா, அந்த காலனிய யாரு அணிஞ்சாலும் அது ஒரு வயசு குழந்தை முதல் வயதான முதியவர் வர எல்லாருக்கும் கச்சிதமா பொருந்துது. அதைவிட முக்கியம், அந்த காலனிய அணிபவர்களுக்கு காத்துல மிதக்கிறது போல, காலடியில மலர்கள் பூத்து குலுங்கிறது போல ஒரு அற்புதமான உணர்வு ஏற்படுது. இது ஒரு மாய காலனி அப்படிங்கிற செய்தி அந்த ஊர் முழுக்க காட்டுத்தீ போல பரவுது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் நீங்களே ஊகிக்கலாம். மக்கள் கூட்டமா மாரியோட வீட்டுக்கு வராங்க. எல்லாருக்கும் அந்த மாய காலனிய தங்கள் கால்கள்ல அணிஞ்சு பார்க்கணும்னு ஆசை. அதற்காக மாரிக்கு அவங்க நிறைய பணத்தை கொடுக்கறாங்க. வறுமையில வாடிய மாரி இந்த காலனியோட விந்தையினால மிகப்பெரிய செல்வந்தனாகிறான். மாடி வீடு கட்டுறான். அவனோட வாழ்க்கை தரமே மாறிடுது. ஆனா 30 வருஷங்கள் உருண்டோடி விடுது. மாரி வசதியா வாழ்ந்தாலும் ஒரு நாள் இரவு திருடர்களால் தாக்கப்பட்டு படுக்கையில விழுந்துட்டான். ஆனாலும் அவனோட மனம் அந்த சிறுமி என்றாவது ஒரு நாள் வருவா அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்கு. கதையோட உச்சக்கட்டமும் முடிவுதான் நம்ம கட்டி போடுற இடங்கள். 30 வருஷம் கழிச்சு மீண்டும் அதே போன்ற ஒரு அடைமழை இரவு.
அந்த சிறுமி இப்ப ஒரு நடுத்தர வயது பெண்ணா மாரியோட மாடி வீட்டை தேடி வர்றா. மாரிய பார்த்து ஒரு நாணயத்தை கூலியாக கொடுத்துட்டு தான் 30 வருஷங்களுக்கு முன் கொடுத்த அந்த இடதுகால் காலனிய திரும்ப பெறா. எந்த ஆச்சரியமும் இல்லாம ரொம்ப சாதாரணமா சிரிச்சபடி மழையில நடக்கிறா. வீதி விளக்கு கம்பத்தின் அருக அவன் நின்னுக்கிட்டு தன்னிடம் இருந்த வலது காலனியுடன் மாரி தைத்து கொடுத்த அந்த இடது காலனிய அணிந்து பார்க்க முயலும்போது அங்கேதான் மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. ஆமா, அந்த இடது காலனி அவளுக்கு பொருந்தவே இல்ல. அது அவளோட பாதத்தை விட சிறியதாயிடுச்சு. 30 வருஷமா ஊர்ல உள்ள ஒவ்வொரு மனுஷனோட கால்களுக்கும் பொருந்திய ஒரு காலனி அதோட சொந்தக்காரருக்கு மட்டும் பொருந்தலைங்கிறது மாரிய மட்டும் இல்ல, நம்மளையும் பெரிய வியப்புல ஆழ்த்துது. இது எதை குறிக்குது? ஊர் மக்களோட எல்லையற்ற ஆசைகளுக்காக தன்னை வளைச்சுக்கிட்ட அந்த காலனி தனது உண்மையான இயல்பை இழந்துடுச்சா? இந்த கேள்விகளை ஆசிரியர் எஸ். ராமகிருஷ்ணன் நம் மனசுக்குள்ள ஆழமா விதைச்சிடுறாரு. இதுதான் நல்ல இலக்கியத்தோட அடையாளம். சரி, இந்த அற்புதமான கதையை எழுதிய ஆசிரியர் எஸ். ராமகிருஷ்ணன் அவங்களோட நூல்களை தேர்வில் எப்படி எளிதா ஞாபகம் வச்சுக்கலான்னு ஒரு சின்ன சூத்திரத்தை பார்ப்போம். அவர் எழுதிய முக்கியமான நூல்கள் 4: உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்தரி, கால் முளைத்த கதைகள். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ரொம்ப எளிது. பாண்டவர்கள், அதாவது உபபாண்டவம், தேசாந்தரியாக பயணித்ததால் இது தேசாந்தரி. அவர்களுக்கு கால் முளைத்த கதைகளை, அதாவது கால் முளைத்த கதைகளை ஒரு கதாவிலாசத்தில் அமர்ந்து கூறினார்கள். எக்ஸாக்ட்லி. இந்த ஒரு வரிய ஞாபகம் வச்சுக்கிட்டா 4 புத்தகங்களோட பெயர்களும் உங்களுக்கு வரிசையா வந்துடும். ரொம்ப சுவாரஸ்யமான யுக்தி. இத பயன்படுத்தினா தேர்வில் ஒரு மதிப்பெண் கூட தவறாது. சரி, இதுவரை நாம பாடங்களை விரிவாக அலசிட்டோம். இப்போ நேர்களுக்கான நேரடி பயிற்சி பகுதிக்குள்ள நுழைய போறோம். இது உங்க நினைவாற்றலையும் வேகத்தையும் சோதிக்க போற ஒரு வேகமான வினாவிடை பகுதி. இது அப்படியே உங்க தேர்வுல வரக்கூடிய முக்கியமான 40 வினாக்கள். நீங்க வேகமா ஒரு வரியில கேள்வியை கேளுங்க, நான் அதுக்கான விடைய சடசடவன்னு சொல்றேன். நேயர்களே, நீங்களும் எங்களோட சேர்ந்து விடைய சொல்லி பழகுங்க. ஆரம்பிக்கலாமா? முழு உற்சாகத்தோட ஆரம்பிப்போம். முதல் கேள்வி, உலக உயிர்களுக்கு ஆதாரமாக விளங்குவது உணவு. தனியொருவனுக்கு உணவில்லை எனில் என்று பாடியவர் பாரதியார். மணிமேகலை எந்த நகரைச் சேர்ந்தவள்? பூம்புகார். மணிமேகலையை தீவுக்கு கொண்டு வந்தவர்? மணிமேகலா தெய்வம். மணிபல்லவ தீவுக்குச் சென்றவள் யார்? மணிமேகலை. புத்த பீடிகையை காவல் காப்பவர்? தீவதிலகை. தீவதிலகை எந்த தீவை காவல் காத்தாள்? மணிபல்லவ தீவு. பொய்கையின் பெயர் என்ன? கோமுகி. கோ என்பதன் பொருள்? பசு. முகி என்பதன் பொருள்? முகம். மிகச்சிறப்பு. முதல் 10 கேள்விகளை வெற்றிகரமா முடிச்சிட்டோம். இதோ அடுத்த கட்ட கேள்விகள். அமுத சுரபியை பற்றி. 11வது கேள்வி, கோமுகி பொய்கையில் அமுத சுரபி தோன்றும் நாள்? வைகாசி முழு நிலவு நாள். அமுத சுரபி முதலில் யாருடைய கையில் இருந்தது? ஆபுத்திரன். எடுக்க எடுக்க குறையாமல் உணவு வழங்கும் பாத்திரம்? அமுத சுரபி. அமுத சுரபியை பெற்ற பின் மணிமேகலை திரும்பிய ஊர்? பூம்புகார். மணிமேகலை முதலில் யாரிடம் உணவு பெற்றாள்? ஆதிரை. மணிமேகலையின் பெற்றோர் யார்? கோவலன், மாதவி. ஆதிரை அமுத சுரபியில் என்ன இட்டாள்? உணவு. பசியை போக்குவதே மேலான அறம் என்றவள் மணிமேகலை. ஆதிரையிடம் உணவு பெற்ற பின் மணிமேகலை சென்ற இடம்? சிறைச்சாலை. சிறைக்காவலர் யாரிடம் செய்தியை கூறினர்? மன்னரிடம். பாதி கிணற்றை தாண்டிட்டோம். மணிமேகலை பாடத்தோட கடைசி 6 கேள்விகள் இதோ. 21வது கேள்வி, மன்னரிடம் அமுத சுரபியின் சிறப்பை கூறியவர்? மணிமேகலை. மாதவம் செய்தவளே என்று மணிமேகலையே அழைத்தவர்? மன்னர். சிறைக்கோட்டம் எதாக மாற வேண்டும் என்றாள்? அறக்கோட்டம். வாழ்க்கைக்கு அறம் சொன்ன வள்ளுவர் வாழ்ந்த நாடு? தமிழ்நாடு. அறம் போதித்த பூமி யாருடையது? புத்தர் பிறந்த பூமி. சிறையில் உள்ளவர்களுக்கு அறநெறி கற்பிக்க யாரை நியமிக்க வேண்டும் என்றாள்? அறிஞர்களே. அட்டகாசம். மணிமேகலை பகுதியை முழுமையா முடிச்சிட்டோம். இப்ப நேரடியாக பாதம் சிறுகதைக்கான 14 கேள்விகளுக்கு போவோம். 27வது கேள்வி, பாதம் சிறுகதையின் ஆசிரியர்? எஸ். ராமகிருஷ்ணன். காலணி தைக்கும் தொழிலாளியின் பெயர்? மாரி. மாரி எங்கு வேலை பார்த்தான்? சினிமா தியேட்டர் வாசலில். சிறுமி கொடுத்த காலணியின் நிறம் என்ன? இளஞ்சிவப்பு. கடைசி 10 கேள்விகள். உங்க முழு கவனமும் இங்கே இருக்கட்டும். காலணியிலிருந்து என்ன வீசியது? விந்தையான நறுமணம். முதலில் அந்த காலணியை அணிந்து பார்த்தது யார்? மாரியின் மனைவி. மாரியின் மனைவி எந்த காலில் அணிந்தாள்? வலது கால். விந்தையான காலணியின் சிறப்பு என்ன? அனைவருக்கும் கச்சிதமாக பொருந்தும். காலணியால் மாரியின் நிலை என்னவானது? செல்வந்தனானான். மாரி காலணியை எத்தனை வருடங்கள் வைத்திருந்தான்? 30 வருடங்கள். சிறுமி மீண்டும் எப்போது வந்தாள்? 30 வருடங்கள் கழித்து ஒரு மழை இரவில். சிறுமி கூலியாக என்ன கொடுத்தாள்?
ஒரு நாணயம். சிறுமி அணிந்தபோது எந்த காலணி பொருந்தவில்லை? மாறி தைத்த காலணி, அதாவது வலது பாதக் காலணி. பாதம் கதை இடம்பெற்றுள்ள தொகுப்பு. தாவரங்களின் உரையாடல். அருமை. இந்த 40 வினாவிடைகளும் உங்க மனசுல இப்ப ஆழமா பதிஞ்சிருக்கோன்னு உறுதியா நம்புறோம். கண்டிப்பா. இது ஒரு தேர்வு கையேடா உங்களுக்கு நிச்சயமா பேருதவியா இருக்கும்.